மர்மமான கொலை. இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. அத்தியாயம் 9. அடுத்த நாள் ஜேப் பைரோவின் வீட்டிற்கு நுழைந்து தன் தொப்பியை மேசை மேல் வீசிவிட்டு ஏதோ முணுமுணுத்தவாறே ஒரு நாற்காலியில் அமர்ந்த ஜேப், அவள் இதிலிருந்து தப்பித்து விட்டாள். யார் தப்பித்தது? பிளண்டர்லித். நேற்று நள்ளிரவு வரை அவள் பிரிட்ஜ் விளையாடி கொண்டிருந்திருக்கிறாள். அவள் வீட்டின் உரிமையாளர்கள், ஒரு கடற்படை தளபதி மற்றும் 2 வேலைக்காரர்கள் என அனைவரும் அதை உறுதிப்படுத்தியுள்ளனர். சந்தேகமே இல்லை, அவளுக்கு இதில் தொடர்பு இருக்கும் என்ற எண்ணத்தை நாம் கைவிட வேண்டும். ஆனாலும் படிக்கட்டுக்கு அடியில் இருந்த அந்த சிறிய பெட்டியை கண்டு அவள் ஏன் அவ்வளவு பதற்றமடைந்தாள் என்று நான் அறிய விரும்புகிறேன். பைரோ, இது உமக்கு ஏற்ற விஷயம். எதற்கும் உதவாத அற்பமான விஷயங்களை தீர்ப்பது உமக்கு பிடிக்குமே. சிறிய அட்டாச்சி பெட்டியின் மர்மம். தலைப்பு நன்றாகவே இருக்கிறது. நானும் ஒரு தலைப்பை பரிந்துரை பண்ணுகிறேன். சிகரெட் புகை வாசனையின் மர்மம். இந்த தலைப்பு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. வாசனை? ஆமாம். அதனால்தான் பிணத்தை ஆராயும் போது நீங்கள் எதையோ முகர்ந்து பார்த்து கொண்டிருந்தீர்களா? நான் பார்த்தேன், கேட்டேன். முகர்ந்து கொண்டே இருந்தீர்கள். உங்களுக்கு ஜலதோஷம் என்று நினைத்தேன். நீங்கள் முற்றிலும் தவறாக நினைத்து விட்டீர்கள் ஜேப். ஜேப் பெருமூச்சு விட்டார். உங்கள் மூளையின் செல்களை பற்றி தான் நான் எப்பொழுதும் நினைப்பேன். உங்கள் மூக்கின் செல்கள் மற்றவர்களை விட சிறந்தவை என்று மட்டும் சொல்லாதீர்கள். இல்லை இல்லை, அமைதியாக இருங்கள். நான் எந்த சிகரெட் வாசனையையும் உணரவே இல்லையே என்றார் ஜேப் சந்தேகத்துடன். நானும் உணரவில்லை நண்பரே. ஜேப் அவரை சந்தேகத்துடன் பார்த்தார். பிறகு தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு சிகரெட்டை எடுத்தார். திருமதி ஆலன் புகைத்த வகை இது. கேஸ்பர்ஸ். அங்கே இருந்த 6 துண்டுகள் அவருடையவை. மற்ற 3 டர்க்கிஷ் வகை. சரியாக சொன்னீர்கள். அவற்றை பார்க்காமலேயே உங்கள் அற்புதமான மூக்கு அதை கண்டுபிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உறுதியாக சொல்கிறேன், இதில் என் மூக்கிற்கு எந்த வேலையும் இல்லை. என் மூக்கு எதையும் உணரவே இல்லை. ஆனால் மூளை செல்கள் நிறைய உணர்ந்திருக்குமே. அங்கே சில அறிகுறிகள் இருந்தன. நீங்கள் அப்படி நினைக்கவில்லையா? ஜேப் அவரை ஒரு பக்கமாக பார்த்தார். என்ன மாதிரி? அறையிலிருந்து ஏதோ ஒன்று நிச்சயமாக காணாமல் போயிருந்தது. அதே போல ஏதோ ஒன்று புதிதாக சேர்க்கப்பட்டிருந்தது என்று நினைக்கிறேன். மேலும் அந்த எழுதும் மேசையின் மேல். எனக்கு தெரியும், நாம் அந்த பேனாவிற்கு வருகிறோம். இல்லவே இல்லை. அந்த பேனா எந்த பங்கையும் வகிக்கவில்லை. ஜேப் தான் வந்த விஷயத்தை தொடர்ந்தார். ஸ்காட்லாந்து யார்டில் இன்னும் அரை மணி நேரத்தில் சார்லஸ் லாவர்டன் வெஸ்ட் என்னை சந்திக்க வருகிறார். நீங்கள் அங்கு என்னுடன் இருந்தால் நன்றாக இருக்கும். நிச்சயமாக வருகிறேன். மேஜர் யூஸ்டஸை கண்டுபிடித்து விட்டோம் என்ற செய்தியும் உங்களுக்கு தெரியும். மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கிறேன். குரோம்வெல் ரோட்டில் அவருக்கு ஒரு தங்குமிடம் இருக்கிறது. அற்புதம். அவரை பற்றிய சில தகவல்கள் கிடைத்துள்ளன. அவர் நல்ல மனிதர் கிடையாது. லாவர்டன் வெஸ்டை சந்தித்த பிறகு நாம் அவரை பார்க்க செல்வோம். அது உங்களுக்கு சரிதானே? மிகச்சரியாக. சரி, வாருங்கள் போவோம். அத்தியாயம் 9 முடிந்தது. மர்மமான